மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரன் பகவான் சகாய சனியாக வரும். இதுதான் கஷ்டம், இதுதான் நஷ்டம் தெரியாமல் கஷ்டப்பட்டவங்க. இதில் பல நட்புகள்னால ஏமாந்து உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. கோடி ரூபாய் ஏமாந்திருந்தாலோ நஷ்டமாயிருந்தாலோ பல கோடி ரூபாய் லாபங்கள் வரக்கூடிய நேரம் இனிமேல். பெரிய சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆள்பட்டு தன்னுடைய குழந்தைகளுக்காகவே வாழ்க்கையை வாழ்ந்து கஷ்டப்பட்ட ஒரு ஜாதகம் மகர ராசிக்கார பெண்கள். அந்த ஒரு கட்ட காலத்தில் உங்களுக்கு செஞ்ச சூழ்ச்சிகளும் ஏவலும் சூனியமும் தான் உங்களை இந்த பாடுபடுத்தி போதுண்டா சாமி. 2026 வரைக்கும் பல பேர் சட்ட சிக்கல்களை சந்திச்சுருந்துருப்பீங்க. கடன் வாங்கிட்டு கடனை கொடுக்க முடியலேன்னு கேட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருப்போம். ஆளாகப்பட்ட பெரிய ஸ்டாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கணும். ஆன்மீக தோரணையில் ஆன்மீக ஈடுபாட்டில் இருந்திருந்தால் மட்டும்தான் உயிர் பிழைக்க முடியும். சிவாய நம. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலையில் 8:15 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு எம்பெருமான் சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த பெயர்ச்சி மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமான தன்மையை கொடுக்க போகிறாரு, எந்த ராசிக்காரர்களுக்கு பாதகத்தன்மையை கொடுக்க போகிறாருன்னு கேட்குறத விலாவரியாக பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரன் பகவான் சகாய சனியாக வராரு. போதுண்டா 2026 வரைக்கும் பட்ட கஷ்டம், பல நஷ்டம், பல கடன்னால பிரச்சனைகள், இதுதான் கஷ்டம் இதுதான் நஷ்டம் தெரியாமல் கஷ்டப்பட்டவங்க, என்னதான் படிச்சிருந்து அட்வொகேட்டாக இருந்தாலும் வழக்கறிஞராக இருந்தாலும் டாக்டராக இருந்தால் கூட குடும்பத்தில் ஒரு பிரிவு, தாம் பிள்ளைங்களை தன்னோட அரவணைப்பில் வாழக்கூடிய ஒரு தருணம், ஏமாற்றம் தடுமாற்றம் ஏற்படுத்தக்கூடிய தருணங்கள் எல்லாமே மகர ராசிக்கு தாங்க நிறையவே இருக்கு. யார் ஒருத்தர் கழுத்தில் ருத்ராட்சமோ ஆன்மீக தோரணத்தில் இருந்து காவி வேட்டியும் கழுத்தில் ருத்ராட்சமும் போட்டவங்க மட்டும்தான் தப்பிச்சாங்க. பல கோயிலாக ஏறினவங்க தான் தப்பிச்சாங்க. பல பேர் ஆள் அட்ரஸே இல்லாமல் தன்னையே மாச்சிக்கலாம் சொல்லக்கூடிய தருணத்தில் எத்தனையோ பேர் இறந்தும் போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு கொடூரம் மகர ராசிக்காரங்களுக்கு தான் உண்டு. இதில் பல நட்புகள்னால ஏமாந்து, ஏன் கணவனுக்கு தொழில் நஷ்டம், வியாபாரத்தில் பிரச்சனை, கோடி ரூபா கடனை கொடுத்து கடன் வாங்க முடியாமல் கடனாளியாக இருந்து இப்படி இருந்தவங்களுக்கு இந்த 2026 சனி பயிற்சிக்கு மேலே தான் யோகம். உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. ஒரு கல்யாண காட்சிகள் வரலாம், புதுசாக வீடுகள் மாற்றலாம், விலை உயர்ந்த கார் வாங்கலாம், ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசராக வரலாம், ஃபைனான்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு தோரணங்கள் எல்லாமே இனிமே தான். இடம் நிலம் சொத்து சுகத்தில் ஒரு வாழ்க்கை வரக்கூடிய தருணமும் இனிமே தான். கோடி ரூபாய் ஏமாந்திருந்தாலோ நஷ்டமாயிருந்தாலோ பல கோடி ரூபாய் லாபங்கள் வரக்கூடிய நேரம் இனிமே தான். ஆனால் இதில் பெண்கள் தாங்க பாவம். வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆள்பட்டு தன்னுடைய குழந்தைகளுக்காகவே வாழ்க்கையை வாழ்ந்து கஷ்டப்பட்ட ஒரு ஜாதகம் மகர ராசிக்கார பெண்கள் தான். மகர ராசிக்காரங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சினால் ஒரு பிரயோஜனங்கள் அடைஞ்சிருக்க முடியாது. எல்லாமே எதிரியாக தான் இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கை பிரதிபலித்தது ஒரு கட்ட காலம். அந்த ஒரு கட்ட காலத்தில் உங்களுக்கு செஞ்ச சூழ்ச்சிகளும் ஏவலும் சூனியமும் தான் உங்களை இந்த பாடுபடுத்தியிருக்கு. இருந்திருந்தாலும் ஆண்டவனுடைய அனுகிரகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிறையாவே இருக்குது. பட்ட துன்பம் விலகி போச்சு. இனி குருவுடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு பலனாக வந்திருக்கிற மாதிரி சனீஸ்வரன் பகவானுடைய அமைப்பு ஒரு நல்ல ஒரு தருணத்தில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு.
குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை தன்மையும், தான் செய்தொழிலில் ஒரு மேன்மை அடையக்கூடிய அமைப்பும், படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தைங்களுக்கு படிப்பறிவும், படித்து முடித்த பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்போ ஒரு திருமண ஏற்பாடோ இதெல்லாம் நடக்க போகுது. ஆனால் சிறு வயசு குழந்தைங்க ஒரு 25 ஒரு 30 வயசுக்குள்ளே பட்ட குழந்தைங்களுடைய கஷ்டத்தை வெளியே சொல்லவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு கஷ்டங்களெல்லாம் நீங்கள் அனுபவித்தது நீங்கள் தான். போதுண்டா சாமி. 2026 வரைக்கும் பல பேர் சட்ட சிக்கல்களை சந்திச்சுருந்துருப்பீங்க. கடன் வாங்கிட்டு கடனை கொடுக்க முடியலேன்னு கேட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருப்பீங்க. குடும்பத்திலே சொந்த பந்தமே சூனியம் வச்ச மாதிரி பித்து பிடிச்சி அலைஞ்சிட்ருப்பீங்க. உடல் நலத்தில் கோளாறும், அஜீர்ண கோளாறும், மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் வந்து உங்களை வாட்டி வதச்சிருந்திருக்கும். மகர ராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், ஆளாகப்பட்ட பெரிய ஸ்டாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கணும். ஆன்மீக தோரணையில் ஆன்மீக ஈடுபாட்டில் இருந்திருந்தால் மட்டும்தான் உயிர் பிழைக்க முடியும். ஆன்மீக ஈடுபாடுகளை பக்குவமாக பண்ணிக்கிங்க. தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. எம்பெருமான் ஈசனை கிச்சின்னு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இனி வருங்காலங்கள் உங்களுக்கு யோகம்தான். மேற்கொண்டு உங்கள் ஜாதகத்தில் நல்ல பலன் வர்றதுக்கு சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துங்களை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மகர ராசி அன்பர்களுக்கு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடச்சி எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிவாய நம. சனீஸ்வர பகவான், சனீஸ்வர பகவானுடைய குணாதிசைகள், அவருடைய காரகத்தன்மைகள். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் உச்ச நிலைமையில் மேன்மை அடையக்கூடிய ஒரு இடத்துல இருக்காருன்னா, மண், பொண்ணு, மாலை, மாளிகை, வண்டி, வாகனம், சுபகாரியங்கள் தடப்பட்டது எல்லாமே மேன்மை அடையக்கூடிய தன்மையை உண்டு பண்ணக்கூடியவர் எம்பெருமான் சனீஸ்வர பகவான். ஈஸ்வர பட்டன் ரெண்டே பேருக்கு தான். ஒன்று முனீஸ்வரனுக்கு, ஒன்று சனீஸ்வரன் பகவானுக்கு தான் ஈஸ்வர பட்டம் கிடையாது. ஏன்னா தவம் பண்ணவங்க. அப்படி யோகங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் பகவான் ஜாதகத்தில் மேன்மை அடையக்கூடிய தன்மைகளை நம்மளாக தான் ஏற்படுத்திக்கணும். அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் பொருள், அடுத்தவன் மனைவி, அடுத்தவனை ஆக்குப்பை பண்ணி அபகரித்து ஏமாற்றி நம்ம தொழில் பண்ணுறோன்னா உங்களுக்கு நஷ்டகதியை தான் கொடுப்பாரு. ஒரு மனுஷன் சாப்பிடக்கூடிய ஜீவனாம்சம் என்ன தொழில் காரகன்னாவே எம்பெருமான் சனீஸ்வர பகவான் தான். அதாவது தொழில் தர்மம் இருக்கணும். அந்த தர்மத்தோடு இருந்து ஒர்க் பண்ணால் எந்த குறையுமே வராது. சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீதிமான்ங்க. நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புடையவர். பொதுவாக சனீஸ்வர பகவான் ஜாதகத்தில் உச்ச நிலை இல்லாமல் ஜாதகத்தில் வலு இழந்துட்டார்னா முதல்ல பல்லு வலி வரும், காது வலி வரும், நரம்புகள் பலம் குறையும், நாடி நரம்புகள் எல்லாமே பலம் குறையும், உடல் சோர்வடையும், எந்த நேரமும் படுத்தே இருக்க மாதிரி தோணும். தேவையில்லாத சூனியத்துக்கு ஆள்படக்கூடிய தருணமும் சனீஸ்வர பகவானுடைய பார்வை கெட்ட பார்வையாக இருந்தால் வரும். முதிர்ந்த தோற்றமாயிடும், கிளப்பருவமாயிடும், அழுக்கு ட்ரெஸ்ஸை போடுவோம், பட்டன் போயிடும், நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்த முடியாது, செருப்பு அந்து போயிடும். இதெல்லாம் சனீஸ்வர பகவானுடைய காரகத்தன்மை. உங்களுக்கு சனி பகவான் கெட்டு போயிட்டார்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அதே போல் உடலில் கணையம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஜீரண சக்தி ஆக்கக்கூடிய கணையம் கேட்குறது, கணையம் கெட்டு போயிடும், அஜீர்ண கோளாறு வரும். இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வர மாதிரி இருந்தால் சனி பகவான் ஜாதகத்தில் பலம் குறைஞ்சு வராரு. அப்போ பலம் குறைஞ்சு வராருன்னா சனீஸ்வர பகவானுடைய திருப்திப்படுத்த என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னா, நம்ம நவகிரகத்தில் தான் திருநள்ளாறில் போய் தான் சனீஸ்வர பகவானை போய் வழிபடுவோம். அங்கே போக முடியாதவங்க சென்னை வாசிகள், சென்னையில் பொலிச்செல்லூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது. அப்படி இல்லைன்னா சனி பகவானும் எம்பெருமான் முருகக் கடவுளும் ஒரே குணாதிசைகள், காரகத்தன்மை உடையவர்கள்.
நீங்கள் ஆசைப்பட்டதை பூர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான தெய்வங்கள். அப்போ சென்னைக்கு மிக அருகில் வல்லக்கோட்டை, ஒரகடம் தாண்டி வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோயிலுக்கு சஷ்டி, கிருத்திகை, இல்லை வெள்ளிக்கிழமை காலையில், இல்லை சனிக்கிழமை காலையில் ஏதாவது ஒரு நாள் மனசார சாமியை வேண்டிட்டு கோயில் வாசலில் ஒரு மாலை வெத்தலைப்பாக்கு வாங்கி சாமிக்கும் வள்ளி தெய்வானைக்கும் கொடுத்துட்டு சாமியை பார்த்துட்டு கொடிமரத்துலேருந்து பிரகாரம் சுற்றி ஆறுபட முருகனையும் தரிசிச்சுட்டு எம்பெருமானை தேடி வந்தால் உங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே விலகும். வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன். அரசியல், நோய், நொம்பலம், கஷ்டம், நஷ்டம், கடன், பிணி, வறுமை இதில் கஷ்டப்படுறவங்க சஷ்டி, கிருத்திகை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு நாள் ஒரே ஒரு சேவல் வாங்கி கோவில் அதிகாரிகள்கிட்ட கேட்டுட்டு, கோயில் குருக்கள்கிட்ட கேட்டுட்டு அதை நியமித்து விட்டாலே உங்கள் கஷ்டம்லாம் போய் வாழ்க்கையில் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடச்சி எந்த குறையும் இல்லாமல் வாழுவீங்க. என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு டைப் பண்ணால் என்னுடைய வீட்டு அட்ரஸ் லொக்கேஷன் வருது. வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் இந்த ஊருக்காரு, இந்த பேர், இந்த ஊருன்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் மனக்குறையை போகிறதுக்கு நான் வழிமுறை சொல்கிறேன். வரும்போது 15 ரூபா வெத்தலை, 10 ரூபா களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம் கொண்டு வாங்க. உங்கள் தேவைகள் ஆசைகள் பூர்த்தியாக எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சியில் வழிமுறை சொல்கிறேன். சிவாய நம.